ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஷ்மீரி தம் ஆலு. பார்க்கலாமா? அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் நான் பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். அதை வேக வைக்கிறதுக்காக மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ அந்த உருளைக்கிழங்கு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அது மேரினேஷனுக்காக ரெட் சில்லி பவுடர், சால்ட், ஜீரா பவுடர் சேர்த்து மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் விட்டுண்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, உலர் திராட்சை சேர்த்திட்டு அது கூட 1 கப் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். உலர் திராட்சை வந்து நான் ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் கிடைக்கும், அது நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்தின்ட்டுருக்கேன். இப்போ அது பட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுண்டு இந்த அரைச்ச விழுதை அதோடு சேர்த்துண்டு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 தக்காளி அரைச்சி விட்டுண்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட் சேர்த்து கொதி வரட்டும். கொதித்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து விட்டுண்டு அது கொதி வரட்டும். இன்னொரு பேனில் எண்ணெய் விட்டுண்டு அந்த மேரினேட் பண்ண பேபி பொட்டேட்டோஸை போட்டு நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். அந்த பேபி பொட்டேட்டோஸை வந்து அந்த கிரேவிக்குள்ளே போட்டுண்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதில் வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி தூவி நான் கார்னிஷ் பண்ணி இறக்கியிருக்கேன். இதை வந்து ரோட்டி கூடயும் ஜீரா ரைஸ் கூடயும் நம்ம சாப்பிட்லாம். இது போல் நிறையா ரெசிபிக்கு தெலுங்கு பிரமாதமாக ஃபாலோ பண்ணுங்கள்.